தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு முழு தேர்வு அப்படின்றது பார்க்க போகிறோம். இது ரிவிஷன் டெஸ்ட் ஆல்ரெடி 4. நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வரக்கூடிய குரூப் 4க்கு ஏற்ற வகையில் ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து 100 வினாக்கள் அப்படின்றது எடுத்திருக்கோம். என்னுடைய சேர்ந்து இந்த டெஸ்ட்ன்றது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு வினாவிற்கும் தரமான பதில்களுடைய விளக்கங்கள் அப்படின்றத நம்ம கொடுப்போம். அதே நேரத்தில் 100 வினாக்கள் கடைசியில் நீங்கள் போட்ட பின்னாடி எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனல் வழியாக வந்து பொது தமிழ் மாதிரி தேர்வு நம்ம வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ முதல் வினான்றது பாருங்கள். சாதி இரண்டொழிய வேறொன்று இல்லை, தமிழ் மக்கள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம். இப்பாடலடியில் பாரதியார் தமிழ் மக்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? பாரதியாரை பொறுத்தளவுக்கு தமிழ் மகள் என்ற ஒரு குறிப்பு யாரை குறிப்பிட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையாரை குறிப்பிட்டிருப்பாரு. மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இரண்டாவது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மேற்கோள் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு எந்த புலவர் வந்து சொன்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குள்ள குளறி குடைந்து நீராடி அப்படின்றது எந்த வசனம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவையில் இருக்கக்கூடியது. திருப்பாவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம். அப்போ திருப்பாவை அப்படின்றது யாருடையது? ஆண்டாள். அப்போ முதலுக்கு ஆண்டாள் அப்படின்றது வரணும். பட் ஔவையார்னு இருக்கு. ஸோ தவறு. சனி நீராடு, சனிக்கிழமையானால் எண்ணெய் தேய்த்து குளித்து நீராடு என சொல்லுவாங்க. சனி நீராடு ஒரு முக்கியமானது. ஆத்திச்சூடியில் வந்து இருக்கும். அகர வரிசையில் அமைவது தான் ஆத்திச்சூடி. ஸோ அகரம் முடிஞ்ச பின்னாடி ககர வரிசையிலேருந்து ஆரம்பித்து நகர வரிசை வரைக்கும் போகும். அதில் சகர வரிசை பார்க்கும்போது சனி நீராடு அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி எழுதுனது யார்? ஔவையார் அப்படின்றது. ஸோ அப்போ மேலுக்கு கீழே வரணும், கீழக்கு மேலே வரணும். அப்போ ரெண்டுமே மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இல்லை என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து மூணாவது வினா பாருங்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட அறநூல்கள், இங்கிட்ட அவனுடைய ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அறநூல்கள் மொத்தம் 5 இருக்குது. ஸோ அதாவது இங்கே கொடுக்கப்பட்டதில் 5, மொத்தம் இங்கிட்ட ஒரு 11, 12 கீழ்கணக்கில், அது போக தொடர்பு படுத்தி வந்து ஒரு 15, மொத்தம் ஒரு 27 அறநூல்கள் அப்படின்றது வரும். ஸோ அது முக்கியமாக நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 4ல் அடிக்கடி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நாலடியார். நாலடியார் என்பது ஒரு தொகை நூல். அது எல்லாத்துக்கும் தெரியும். யாரால் இயற்றப்பட்டதுன்னா சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. அப்போ 3. நான்மணிக்கடிகை அப்படின்றது நம்மளுடைய விளம்பி நாகனாரால் இயற்றப்பட்டது. பழமொழி 400 அப்படின்றது முன்றுரை அரையனாரால் இயற்றப்பட்டது. முதுமொழி காஞ்சி என்பது கூடலூர் கிளாரால் இயற்றப்பட்டது. இனியவை 40 பூதஞ்சேந்திரனால் இயற்றப்பட்டது. அப்போ 3, 4, 5, 2, 1. 3, 4, 5, 2, 1 ஆன்சர் பி. எஸ். அடுத்து 4வது வினா அப்படின்றது பாருங்கள். திருக்கடுகம் பற்றிய கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்கடுகம் என்ற நூலை இயற்றியவர் நல்லாதனார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இது எல்லாமே கடுகம்னா காரம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இது எல்லாமே காரம் தான். 3 உடல் நோயை தீர்ப்பது போல இந்நூலின் உள்ள 3 கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்க்கும். ஸோ அதுவும் கரெக்டு தான். 3 மருந்துகளை குறிப்பிட்டு அது எப்படி உடல் நோயை தூக்குதோ அதே மாதிரி 3 கருத்துக்கள் வந்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிணி, அதாவது உங்களுடைய அறியாமையை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். கடவுள் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களும் இம்மூன்று இம்மூவர் என்னும் சொல் வந்து 4ஆம் அடியில் 5ஆம் சீர்களில் வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஸோ இதுதான் வந்து தவறானதாக இருக்குது. ஸோ இது புத்தகத்தில் இல்லை. ஸோ அப்போ என்ன இது 3வது நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. 5வது வினான்றது பாருங்க. இல்லார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றையும் மாந்தற்கு உள. நம்ம பார்த்தோம் இம்மூன்றும், அதே மாதிரி இம்மூவர், அதே மாதிரி இம்மூவார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்கும். இது எல்லாமே வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடுகத்தில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே கொடுத்துட்டாங்க திருக்கடுகம் கூறுகிறதுன்னு. இதில் எது? வறியவர்களுக்கு பொருளை அளித்தல், அதே மாதிரி நல்வழி நீற்றல், எவ்வரையும் துன்புறுத்தாது வாழ்தல். அவங்க தான் உலகம் போற்றக்கூடிய மாந்தர்களாக இருப்பார் அப்படின்றது வந்து இதில் குறிப்பிடுது. ஸோ அப்போ 5க்கு ஆன்சர் சி. 6வது வினான்றது பாருங்க. திருக்கடுகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 11 கீழ்கணக்கு நூல்கள் மருந்து பெயர் கொண்ட அறநூல்கள் 1. எஸ், கரெக்டாக பார்த்தோம் இல்லையா? திருக்கடுகம் அப்படின்றத ஸ்டார்ட் ஆகும். அதற்கப்புறம் சிறுபஞ்ச மூலம் வரும். அதற்கப்புறம் ஏலாதி அப்படின்றது வரும். அடுத்து அவற்றில் முதலாவதாக அமைந்த நூல் திருக்கடுகம். எஸ், 3 பொருளை கொண்டிருக்கனால வரிசையில் முதலாவதாக அமைந்தது. திரி என்றால் 3 கரெக்டு. கடுகம் என்றால் காரமான பொருள், அதுவும் கரெக்டு. இந்நூல் 105 வெண்பாக்களை கொண்டதுன்னு இருக்கு. 150 வெண்பாக்களில் மொத்தம் எத்தனை? 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்றதான் கரெக்டு. அப்போ டி என்பது தவறு. 7வது வினா பாருங்க. சிறுபஞ்ச மூலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சிறுபஞ்ச மூலம் இதில் பஞ்சு என்றால் 5 கரெக்டு. மூலம் என்றால் வேர். அப்போ 5 வேர்களால் ஆன ஒரு பொருள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்நூல் வேரால் பெயர் பெற்ற நூல். நம்ம பார்த்துட்டோம். மூலம் என்றால் வேர். அப்போ சிறுபஞ்ச மூலம்னா வேரால் அமையப்பெற்ற பெயர் தான். இதனுடைய ஆசிரியர் காரியாசன், அதுவும் கரெக்டு. இதில் 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்றாங்க. இதில் எத்தனை இருக்கும்? மொத்தம் கடவுள் வாழ்த்து உட்பட 97 வெண்பாக்கள் அப்படின்றதான் புத்தகத்தில் இருக்கும் சிறுபஞ்ச மூலத்தில். அப்போ 4th 1 தவறு. அப்போ 1, 2, 3 என்பது கரெக்டான விடை.
அடுத்து 8வது வினா பாருங்க. தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்னும் குறுநூல். முக்கியமான ஒண்ணு. ஓகே. தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்றும், அதே மாரி பூவாது காய்க்கக்கூடிய மரங்கள் உள்ளன அப்படின்ற ஒரு பாடலும் மிக முக்கியமா வந்து எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 9வது வினான்றது பாருங்க. பூவாது காய்க்கும் மரம் உள்ள என்ற அடி உணர்த்தும் பொருள் என்னது? அதாவது பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பதுண்டு அப்படின்றது தான் இது குறிப்பிடுது. அப்போ 9வதுக்கு எது குறிப்பிடுது? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுது. 10வது வினா பாருங்க. மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு என்ற அடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேதையருக்கு பிறர் உணர்த்தாமல் எதையும் தானே உணர்ந்து கொள்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எதில் இருக்கும்? சிறுபஞ்ச மூலத்தில் தான் இருக்கும். சிறுபஞ்ச மூலத்தில் என்ன அணி இந்த பாடலில் வந்திருக்குன்னா எடுத்துக்காட்டு உவமையணி வந்திருக்கும். அதாவது பூவாது காய்க்கக்கூடிய சில மரங்கள் இருக்கு. அதே மாதிரி மேதையரை கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 11வது வினான்றது பாருங்க. காரியாசன் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவருடைய இயற்பெயர் ஆசான் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இவருடைய இயற்பெயர் அப்படின்றது காரி அப்படின்றது, ஆசான் என்பது அவருடைய தொழிலாக இருக்கும். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். இப்போதான் பார்த்தோம். ஸோ அப்போ இது கரெக்டு. இவர் மாக்கானருடைய மாணவர் அப்படின்றாங்க. இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்போ ஒன்று மட்டும்தான் இதில் பொருந்தாமல் இருக்குது, அதாவது தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஒன்று மட்டும். 12வது வினான்றது பாருங்க. என்பனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் என்ற சிறுபஞ்சம் மூலம் பாடல் அனைத்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்பனப்பு என்னன்னா என்னுடைய ஆராய்ச்சியை என்ன பண்ணணும், ஒரு அவையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் வந்து எந்த விஷயத்துலையும் அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணாமல், அதாவது ஒரு கூச்சம் அப்படின்றது இல்லாமல் நான் என்ன பண்ணணும், எடுத்து உரைக்கணும். என்னோட முடிவை கரெக்டாக துணிந்து உரைக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. ஆராய்ச்சிக்காலருக்கு தமது முடிவை துணிந்துரைத்தல், தவறோ சரியோ அதை வந்து நம்ம துணிந்துரைக்கக்கூடிய ஒரு பண்பு தான் என்பனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் என்ற பாடல் வந்து உணர்த்துது. 13வது வினான்றது பாருங்க. ஏலாதி பற்றிய கூற்றுகளில் கருத்தில் கொள்க. ஏலாதி அப்படின்றது ஏலம் கூட்டல் ஆதி என்பது பொருள். கரெக்ட். இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லப்பட்ட 6 அறக்கருத்துகள் மக்களினுடைய அறியாமையை போக்குது. எஸ், ஏலாதி என்பது 6 அறக்கருத்துகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இதுவும் கரெக்ட் தான். இந்நூல் தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் ஆகியவற்றை கொண்டது. எஸ், இந்நூல் தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் என்பதை கொண்டிருக்கு. பாயிரம் என்றால் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எஸ், அப்போ அதுவும் கரெக்ட் தான். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ 1, 2, 3 அனைத்தும் சரி. அடுத்து 14வது வினான்றது பாருங்க. கனிமேதாவியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுத்து. இவருக்கு கனிமேதையர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. எஸ், கனிமேதாவியார் கனிமேதையர் என்பதும் சொல்லுவாங்க. கனிமேதை என்னும் தொடரினை கொண்டு ஜோதிடத்தில் வல்லவர் என்று கொள்வாரும் உண்டு. அதாவது கணியன் அப்படின்னோம்னா காலத்தை கணிப்பவன் என்பது பொருள் தமிழ் அந்த காலத்தில். அப்போ இதில் கனிமேதையர் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இவர் வந்து ஒரு ஜோதிடர் ஆக இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது இது மூலமாக. அதே மாதிரி இவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர்னு இருக்குது, கிடையாது. கனிமேதாவியர் அப்படின்றவர் ஒரு சமண சமயத்தவர் அப்படின்றது முக்கியமானது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இவரும் நம்மளுடைய காரியாசன் காரியாசன் இருக்காங்களே, 2 பேரும் ஒரு சாலை மாணாக்கர், அதாவது ஒரே ஆசிரியர்கிட்ட படித்தவங்க. ஸோ அப்போ நம்ம அது மூலமாக தெரிஞ்சிடும் 2 பேரும் சமண சமயத்தவர் அப்படின்றது தெரியும். இவருடைய காலம் அப்படின்றது 5ஆம் நூற்றாண்டு. ஸோ அதுவும் கரெக்ட். அப்போ 1, 2, 4 கரெக்ட், 3 மட்டும் தவறு. அடுத்து 15வது வினான்றது பாருங்க. திணைமாலை 180 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நம்மளுடைய கனிமேதாவியார். ஏலாதியும் இயற்றினார், அதே மாதிரி திணைமாலை 180 நூலையும் இயற்றினார். அடுத்து 16வது வினான்றது பாருங்க. 9 என்ற எண்ணை தொண்டு என்று குறிப்பிட்டவர் யார்? நம்மளுடைய கனிமேதாவியார் தான் 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டார். அதுவும் மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்து 17வது வினான்றது பாருங்க. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது முக்கியமான நம்மளுடைய ஏலாதியினுடைய பாடல். இது வந்து பழியில்லா மன்னனாய் வாழ்வான் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அறக்கருத்துக்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும். அடுத்து 18வது வினா பாருங்க. மும்மருந்து நூல்கள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம் 5 அப்படின்றது மருந்து இருக்கும், திருக்கடுகம்ல 3 இருக்கும், ஏலாதியில் 6 இருக்கும். அப்போ 3, 5, 6ன்றது வந்துருச்சு. பழமொழி 4 தான் இதில் பொருந்தாத ஒன்று. அடுத்து 19வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றுள் முதுமொழி காஞ்சி நூலோடு தொடர்புடையவை யாவை? அப்போ முதுமொழி காஞ்சி என்றால் மூத்தோர் சொல் கரெக்ட் தான். மகளிருடைய இடையணியும் முதுமொழி காஞ்சின்னு சொல்லுவாங்க. அறவுரை கோவை அப்படின்றதும் முதுமொழி காஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய 3மே கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் டி. 20வது வினான்றது பாருங்க. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரம் அப்படின்னோம்னா ஆச்சாரம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அதாவது ஒழுக்கம் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அப்போ ஆச்சாரம்னா என்னது? நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து 21வது வினான்றது பாருங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாரு? நம்மளுடைய ஔவையார் வந்து கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க. 22வது வினா பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் புறம் சார்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரே ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுமலம் போரை பற்றி சொல்லும். ஸோ திருப்போர் புறம்
காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ கொங்கர் இனத்தை பற்றி ஒரு முக்கியமான போர் வந்து நடக்கும். ஸோ அந்த இதை சொல்கிறனால அது என்னது களவழி 40. அதை இயற்றினவர் யார்? பொய்கையாடனார். அடுத்து 23வது வினான்றது பாருங்க, நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ கல்லுமலம் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கோனோ சேரன் கணைக்கால் இரும்புரையும் வென்று சிறையில் இட்டதால அவரை மீட்க பொய்கையார் பாடிய நூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40 அப்படின்றது. அடுத்து 24வது வினான்றது பாருங்க, ஔவையார் பாடிய பாடல்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்ததுக்க. ஆத்திச்சூடி ஔவையாருடையது, கொன்றைவேந்தன் ஔவையாருடையது, மூதுரை ஔவையாருடையது, நன்னெறி அப்படின்றது யாரு? சிவபிரகாசர் எழுதியிருப்பாரு. ஸோ சிவபிரகாசருடைய தான் என்னது நன்னெறி அப்படின்றது. ஸோ அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று. 25வது வினான்றது பாருங்க, பழமொழி 400 பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்நூல் கிபி 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. எஸ், கரெக்ட் தான். இது 14 கீழ்க்கணர்கள் ஒன்று, அதுவும் கரெக்ட் தான். 400 பாடல்களை கொண்டது, அதுவும் கரெக்ட் தான். அடுத்து ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்குது. ஸோ அப்போ அதுவும் கரெக்ட் தான். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இதன் ஆசிரியர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்றுரை அறையினார் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர், இவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் அல்ல. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு குறிப்பு வச்சுக்கணும்னா, முக்கியமாக அறநூல்கள் இயற்றின முக்காவாசி அந்த ஆசிரியர்கள் ஃபுல்லாக எந்த சமயத்தை சேர்ந்தவங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா, இதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டி என்பது தான் இதற்கு ஆன்சர். 26வது வினா பாருங்க, நல்லினத்தாரோடு நற்றல். அதாவது 26ல் நல்லினத்தாரோடு நற்றல் அப்படின்னோம்னா நல்லினம் அப்படின்னோம்னா யாரு? நல்ல இயல்புடையவர்களுடன் நட்பு கொள்ளுதல் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. 27வது வினா பாருங்க, அடுத்து எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றும் கல்வி கழகு கசடர மொழிதல் எனவும் கூறும் நூல் எது? கல்வி கழகு கசடர மொழிதல் என்றும் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் எனது நருந்தொகை. அதாவது இது என்ன சொல்லுவாங்க? வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிவீரராம பாண்டியரால் இயற்றப்பட்டது. 28வது வினான்றது பாருங்க, வைகரை யாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதின் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசார கோவை. அதில் இருக்கக்கூடிய 8 வித்துகளில் 1. அடுத்து 29வது வினான்றது பாருங்க, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையான். ஸோ மன்னனுக்கோ தந்தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, ஆனால் கற்றோனுக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு என சொல்றது யாரு? மூதுரை. 31 பாடல்கள். மூதுரை நீங்கள் படிக்கிறப்ப 31 அப்படின்றது சேர்த்து படிச்சிருங்க, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஔவையாரால் இயற்றப்பட்டது. 30வது வினான்றிருப்பாங்க, ஆற்றுணா வேண்டுவது இல் எனும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? அதாவது ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்றப்ப கற்றவனுக்கு கட்டுச்சோறு கட்ட வேண்டாம், அவன் எங்கே போனாலும் அவன் வந்து பொழைச்சிக்குவான், அவனுக்கு வந்து உணவு அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்ற கூடிய கருத்தை வந்து சொல்லும். ஸோ இது வந்து ஒரு பழமொழி 400ல் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. 31வது வினான்றது பாருங்க, பழியில்லா மன்னனின் பண்புகளாக கனிமேதவியர் கூறுவது என்ன? பணிந்து வாழ்பவர். எஸ், மக்களுக்கும் எல்லாருக்கும் பணிந்து வாழணும், நல்வழியில் நடக்கணும், அறநூல் அதுவும் சொல்லு. முன்னோர் சொல் கொண்டு அறநூல் கூறிய வழியில் நடப்பவர். எஸ், முன்னோர் சொன்னதையும் அறநூல்கள் வாழ்க்கைக்கான கருத்துக்கள் சொன்னதையும் கேட்டு நடப்பவர். ஸோ அப்போ 3மே இருக்கனால மேற்கண்ட அனைத்தும் என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து 32வது வினான்றது பாருங்க, நாய்க்கால் சிறுவிரல் போன்று நன்கநீராயினும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாய்க்காய் சிறுவிரல், இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5 பாடல்கள் இருக்கு. இது எல்லாமே எதை சொல்லும் அப்படின்னா நாலடியார சொல்லும், மிக முக்கியமானது. அதாவது நாய்க்கால் சிறுவிரல் போல இருக்கக்கூடிய நண்பர் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து உதவியுள்ளதாக இருக்காரா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வாய்க்கால் இருக்க மாதிரி ஒரு நண்பர் இருக்கணும். அதாவது எங்கே இருந்தாலும் வாய்க்கால் வந்து ஒரு இடத்த வந்து சேர்ந்துடும், அது தேவைப்படக்கூடிய இடத்த. அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த உங்களுடைய நண்பன் உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறாரா, உண்மையுள்ள நண்பனா என தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வகையில் வந்து மிக முக்கியமான ஒரு நூலாக வரும். ஸோ இது வந்து ஒரு நாலடியார் பாடல். 33வது வினான்றது பாருங்க, அவளாகு ஒன்றாகு மிசையாகு ஒன்றோ. இதில் வந்துள்ள அவள் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? அவள் அப்படின்றது நமக்கு தெரியும், அவள் என்றால் பள்ளம் என்பதை குறிக்கும். பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ பள்ளத்திற்கு ஆப்போசிட் மேடு அப்படின்றதான் கரெக்டான விடை. 34வது வினான்றது பாருங்க, பொறுத்துக்க. நாலடியார் நூல் பகுப்பு கொடுத்துருக்காங்க. எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? அறத்தில் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 அப்படின்றது இருக்கு. அப்போ 2. அடுத்து பொருளில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. அப்போ 3, இன்பத்தில் 3 இருக்கு. அப்போ 1. அப்போ 2, 3, 1. ஸோ அப்போ ஆன்சர் பி. அடுத்து 35வது வினான்றது பாருங்க, கல்வி அழகே அழகு கல்வி கரையில கற்பவர் நாள் சில என தொடங்கும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இது இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், அதாவது 4 அடி 400 என்ற இயற்பெயரை கொண்ட நூல். அடுத்து 36வது வினான்றது பாருங்க, பின்வரும் இணைகளில் 4 மணி கடிகை கருத்தின்படி தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
குடும்பத்தின் விளக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெண்கள் தான். பிள்ளைக்கு விளக்கு அப்படின்றது நல்ல கல்வி அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? நல்ல கல்வி படிப்பு இருக்கணும். பெற்றோர்கள் கிடையாது. இதுதான் தவறாக புரிந்திருக்கிறது. குடும்ப பெண்ணுக்கு விளக்கு பண்பில் சிறந்த பிள்ளைகளை ஈன்றெடுத்தல். கல்விக்கு விளக்கு நல்லெண்ணங்களை உருவாக்குதல். ஸோ அப்போ எல்லாமே கரெக்டு. பி மட்டும்தான் பொருந்தாத ஒன்று. அடுத்து 37வது வினான்றது பாருங்க. விளம்பி நாகனார். இதில் நாகனார் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? நாகனார் என்பதுதான் இவருடைய இயற்பெயராக இருக்கும். விளம்பி என்பது ஊர் பெயராக இருக்கும் அப்படின்ற குறிப்பு இருக்கு. அடுத்து 38வது வினான்றது பாருங்க. 11 கீழ்கணக்கு அறநூல்களுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ அறநூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறநூல்கள் மொத்தம் எத்தனை? 11 அப்படின்றது அறநூல்கள் இருக்கும். அதே நேரத்தில் 6 அப்படின்றது அகநூல்கள் இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 புறநூலாக இருக்கும். அதுதான் களவழி 40. ஸோ அப்போ என்னது? களவழி 40 தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புறநூல். ஸோ அப்போ அதுதான் வேறுபட்டது. அடுத்து 39வது வினான்றது பாருங்க. எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. மம்மர் அப்படின்னாலே நான் வச்சுக்கோங்க. மம்மர் என்றாலே நாலடியாரில் வரக்கூடிய மிக முக்கியமான பாடல். அடுத்து 40வது வினான்றது பாருங்க. மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் சிறப்பிடப்படும் நூல்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது குரூப் 4 2024 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மிக முக்கியமான கேள்வி. ஸோ மணி என்றால் எதை குறிக்கும்னா நான்மணி கடிகையை குறிக்கும். அதே மாதிரி மொழி என்றால் எதை குறிக்கும் என்றால் முதுமொழி காஞ்சியை குறிக்கும். அதே மாதிரி கோவை என்றால் எதை குறிக்கும் என்றால் ஆசார கோவையை குறிக்கும். ஸோ அப்போ நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை. ஸோ அப்போ இது எங்கே இருக்குது? நம்மளுடைய நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து 41வது வினான்றது பாருங்க. இங்கிட்ட நூல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வெண்பாக்கள். நாலடியார் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. இப்போ நாலடியார் 400. நான்மணி கடிகை 104 பாடல்கள். முதுமொழி காஞ்சி 100 பாடல்கள் அப்படின்றது இருக்கு. அப்போ 3 1 2 இருக்கு. அப்போ 3 1 2 ஆன்சர் பி. அடுத்து 42வது வினான்றது பாருங்க. எதனை உயிரினும் விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். எதனை விட உயிரை விட மேலானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கம் தான். கல்விலாம் கிடையாது. கல்விக்கு முன்னாடி ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கத்திற்கு பின்பு தான் கல்வி வரும். ஸோ அப்போ ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அவன் வாழ்க்கையை செதுக்குவதற்காக. அடுத்து கல்வி அவனை இன்னும் மேன்மேலும் பண்படுவதற்காக. அப்போ ரெண்டும் மிக முக்கியமானது. 43வது வினான்றது பாருங்க. அழுக்காறு உடையான் கண் என தொடங்கும் குறளின் அடிப்படையில் பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. ஒழுக்கம் இல்லாதவரிடம் அப்படின்றது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு அப்படின்றது இருக்காது. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. ஸோ அது ரெண்டுமே என்ன இருக்குது? மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ அப்போ எது சரியானதுன்னு கேட்டால் இரண்டுமே இல்லை அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து 44வது வினான்றது பாருங்க. பொறுத்துக. இங்கிட்ட ஒழுக்கமுடையவர், இங்கிட்ட அவங்களுடைய விளைவு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆட்களும் ஒழுக்கமுடையவர், இல்லாதவங்க, நல்லொழுக்கம், தீயமுக்கம் கொண்டவங்க, அவங்களுடைய விளைவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். ஒழுக்கமுடையோர் மேன்மை அடையார் அப்படின்றது 3வது வரும். அடுத்து அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 3. ஒழுக்கம் இல்லாதவர் பழியை அடைவர். நல்லொழுக்கம் எப்போதுமே நன்மை விளைவிக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய தீயொழுக்கம் எப்பயும் துன்ப விளைவை கொடுக்கும், தீமையை கொடுக்கும். அப்போ 3 4 1 2. ஸோ அப்போ ஆன்சர் பி. அடுத்து 45வது வினான்றது பாருங்க. பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் குறிப்பிட்டவர் யாரு? அதாவது உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்லாதவர், கல்வியை கல்லாதவர், பழக்கற்றும் கல்லார் அறிவில்லாதவர் அப்படின்றது குறிப்பு இருக்கு. அப்போ 45க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 46வது வினான்றது பாருங்க. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒரு பொறாமை உடையவன் கிட்ட ஆக்கம் அப்படின்றது, அதாவது கான்ஃபிடென்ட் அப்படின்றது இருக்காது. அது போல அப்போ போல அப்படின்றது வந்திருக்கு. ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காது. அப்போ போலன்றது வந்திருக்கு. 2 சென்டென்ஸ் வந்திருக்கு. ஓமை அணி. அடுத்து 47வது வினான்றது பாருங்க. தம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளும் நபரை வள்ளுவர் எதற்கு உண்மையாக கூறுகிறார்? தன்னை திட்டவங்களோட கூட பொறுத்து கொள்பவரை நிலத்தோடு ஒப்பிடுறாரு. ஓகே, அதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்ற குறள் சொல்லும். அடுத்து 48வது வினான்றது பாருங்க. ஒருவர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்வதை விட சிறந்தது எது? ஒருவர் தனக்கு செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்வதை விட சிறந்தது அப்படின்றது நம்ம துன்பத்தை மறந்து விடுதல் அப்படின்றது தான் கரெக்டான விடை. அடுத்து 49வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அதாவது வறுமையிலும் கொடிய வறுமை அப்படின்றது விருந்தினரை உபசரிக்க இயலாத தவிர்க்கும் நிலை அப்படின்றது கரெக்ட். வலிமையிலும் சிறந்த வலிமை அப்படின்றது அருவற்றவருன்ற தீங்குகளை பொறுத்தல் அப்படின்றதும் கரெக்ட். ஸோ அப்போ எது சரியானதுன்னா இரண்டுமே சரியாக தான் மேட்ச் ஆகி இருக்கிறது. அடுத்து 50வது வினான்றது பாருங்க.
பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்பவரை உலகத்தார் எதற்கு இணையாக மதிப்பாக வள்ளுவர் உரைக்கிறார். அதாவது உங்களுக்கு பிறவர் செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொள்பவரை நீங்கள் பொன் போன்றவர் அப்படின்றத வந்து சொல்கிறார். எதனுடைய மதிப்பாக? பொன் போன்ற மதிப்பாக வந்து குறிப்பிடுறார். யார்? நம்மளுடைய திருவள்ளுவர். அடுத்து 51வது வினான்றது பாருங்க. மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வு என முடிகின்ற குறளில் ஊக்கத்தின் அளவை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊக்கத்தினுடைய அளவை வந்து தண்ணீரின் உயரத்திற்கேற்ப வளரக்கூடிய அந்த நீர்ப்போக்கோளினுடைய அளவு எவ்வாறு இருக்கிறதோ அதனோடு மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வோடு அப்படின்றது ஒப்பிடுகிறார். அப்போ 51க்கு ஆன்சர் சி. அடுத்து 52வது வினான்றது பாருங்க. விருந்தினரின் முகம் வாடுவதை மாதானுபங்கி அப்படின்றது யார் சொல்றாங்க? திருவள்ளுவரை சொல்றாங்க. மாதானுபங்கி எந்த மலருடன் ஒப்பிடுகிறார்? அதாவது அனுச்ச மலரோடு ஒப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும் திருக்குறள்ல 2 மலர் பற்றிய குறிப்பு இருக்கும். ஒன்று என்னது? அனுச்சம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குவளை. அனுச்சத்தினுடைய குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோப்பங்குலையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்றதுல அதுதான் இந்த அர்த்தத்தை கொடுக்குது. விருந்தினருடைய முகம் வாடுவதை அனுச்ச மலர் போல ஒப்பிட்டு சொல்கிறார். அப்ப ஆன்சர் பி. இப்போ உங்களுக்கான வினா என்னது அப்படின்னா குவளை மலருக்கான ஒரு திருக்குறள் இருக்கும் இல்லையா, அதை படிச்சிருப்பீங்களா? அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எல்லாரும் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம். 53வது வினான்றது பாருங்க. வள்ளுவர் கூற்றுப்படி எவ்வளவு செல்வம் படைத்திருந்தாலும் அறியாமையில் உள்ளவர்களாக கருதப்படுபவர்கள் யார்? எவ்வளவு செல்வம் படைத்திருந்தாலும் அறியாமையில் உள்ளவர்களாக இருப்பவங்க வந்து விருந்தோம்பல் இல்லாதவர்கள் அப்படின்னு விருந்தோம்பல் அதிகாரத்துல இருந்து குறிப்பிடுறாரு. மிக முக்கியமான ஒன்று. அடுத்து 54வது வினான்றது பாருங்க. விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் என்ன அளவு என்பது எதனை பொறுத்து அமையும்? அதாவது விருந்தோம்பலுடைய வேள்வியின் பயன் என்ன அளவு என்பது எதனை பொறுத்து அமையும்? விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவு பொறுத்து அமையும். அப்போ விருந்தினர் ஒப்பிட்டு தான் நம்மளால அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 55வது வினா பாருங்க. இழுக்கா இயன்றது அறம் என முடியும் குறளில் வள்ளுவர் எவையெல்லாம் இல்லாது வாழ்வு அறம் என குறிப்பிடுகிறார். அப்ப எதெல்லாம் இல்லாதது? இது குறளே இருக்கும் இல்லையா? அழுக்காறு இல்லாதது, அவாய்களாது, வெகுளி இல்லாது, இன்னாச்சொல்னா போய் பேசாம கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறது, வெகுளி கூச்சம், அவா அப்படின்றது சினம், அழுக்காறுனா பொறாமை அப்படின்றது குறிப்பிட்டிருக்கும். நாலுமே இல்லாதவருடைய வாழ்க்கை தான் அறம் போன்றது அப்படின்ற குறிப்பு இருக்கு. அடுத்ததா 56வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 56ல் ஒருவன் தன் வாழ்நாளில் முயன்று செய்ய தைக்கது எல்லாம் அறமே ஆகும். கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. தன்னுடைய வாழ்நாளில் முயன்று செய்யக்கூடிய எல்லா நன்மையான விஷயங்கள் எல்லாமே அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழிதரும் செயல்களை செய்யாமல் இருப்பதே ஒருவன் அவனை காத்து கொள்ளக்கூடிய வழியாகும். இதுவும் கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு கெட்ட விஷயம் செய்யாமல் நீங்கள் நல்லது பண்ணுங்க, இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கெட்டது பண்ணாமல் இருங்க அப்படின்னு தான் அறம் வந்து எப்பவுமே சொல்லும் அறநூல்கள். அப்போ 2வது கருத்தும் அதை ஒத்து போகுது. அப்போ எது சரியானதுன்னா இரண்டுமே சரியானது அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து 57வது வினான்றது பாருங்க. அறத்தாறு இதுவா வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ரொம்ப வரக்கூடிய குரூப் 4லயும் குரூப் 2லயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இக்குறளில் அடிக்கோடிட்ட சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சிவிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவிகை என்றால் பல்லக்கு என்பது பொருள். ஸோ அதான் கரெக்டான விடை. 58வது வினான்றது பாருங்க. வள்ளுவர் குறிப்பிடும் சிறந்த ஈகை பண்பு எத்தகையது? வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய சிறந்த ஈகை பண்புனா இல்லாமல் ஒருவங்களுக்கு இருப்பாங்களே அவங்களுக்கு வழங்குறது, அதாவது ஈகை கொடுக்கறது. ஈகைனா கொடுத்தல், உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயத்த கொடுத்தல் அப்படின்றதான் மிக சிறந்த ஈகை பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 59வது வினான்றது பாருங்க. ஈகையின் அடிப்படையில் பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. நல்லார் எழினும் கொழல் தீது கரெக்டாக தான் இருக்குது. மேலுலகம் இல்லானினும் ஈதலை நன்று அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே கரெக்டான விடை. அடுத்து 60வது வினான்றது பாருங்க. உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கு இணையாக கருதப்படுபவர்கள் யார்? உருவத்தில் மனிதர்கள் மாதிரி இருந்தாலும் மரங்களுக்கு இணையாக இருப்பவங்க வந்து மனதில் ஊக்கம் இல்லாதவங்க, அதாவது நான் கான்ஃபிடென்ஷியல் பர்சன்ஸ், அதாவது கான்ஃபிடென்ட்டே ஊக்கமே இல்லாமல் இருக்க ஒரு நபரை தான் அவங்க மரம் போன்றவங்க, உயிர் இருந்தும் மரம் போன்றவங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்து 61வது வினான்றது பாருங்க. கீழ்காணும் பற்றியை கருத்தில் கொள்க. மிக முக்கியமானது. முதல் லைன் வாட்சாலே எடுத்துடலாம். நீங்கள் இதை டக்குன்னு வாட்சிக்கோங்க, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி. எண்ணங்கள் உயர்வாக உள்ள பொழுது அது நாம் செயலில் பிரதிபலிக்கும், அதுவே நம் வெற்றிக்கும் அடித்தளமாக அமையும். அப்போ எண்ணங்கள் உயர்வாக வைக்க வேண்டும். அது என்ன சொல்லுது நம்மளுடைய இதில்? அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு குறிப்பிடுது. ஸோ அது மிக முக்கியமானது. யார் சொல்லியிருக்காரு? சுவாமி விவேகானந்தருடைய கூற்றை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து ஆன்சர் பண்ணிடுங்க. நம்ம முதல்ல லைன் வாசித்தாலே ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியுது. அடுத்து 62வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றுள் சீர்கள் முறையாக அமைந்த திருக்குறளை தேர்வு செய்க. ஸோ அப்போ
குறியெதிர்ப்பை நீர் துடைத்த ஈவதே அப்படின்ற வரக்கூடிய ஒரு குறள். அது எப்படி இருக்கும்? வறியோர் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர் துடைத்து என்பதை பொருளாக உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குறள். அடுத்து 63வது வினான்றது பாருங்க. திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? திறனறிந்து தேர்வு கொள்ளல் அப்படின்றது குறிப்பிடுறாரு. அப்போ எதனோட ஒப்பிடுறாரு? மூத்த அறிவுடையோரோட நட்பை தான் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்றாரு. 64வது வினான்றது பாருங்க. உற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பொற்றியார் போனி கொள்ளல். இக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? பெரியாரை துணைக்கோடலுடைய தேவையை மிக உறுதியாக உணர்த்தக்கூடிய ஒரு குறளாக இருக்கும். பெரியோர் அப்படின்றவங்கள நம்ம என்ன பண்ணணும்? பெரியோர் அப்படின்றவங்கள மிக முக்கியமாக நம்ம வச்சுக்கணும். பெரியோர் இல்லாத மன்னனே தோற்று போயிடுவானா. அப்போ மக்கள் எப்படி அறமாக இருக்கிறதுக்கு மன்னனை ஒப்பிட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அப்போ நீங்கள் எப்போவுமே பெரியோரை துணை கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 65வது வினான்றது பாருங்கள். உலகம் கண்ணாக கொண்டு நடக்கும் அறிஞர்களை யார் நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கொஷின். யார் கொள்ளணுமா? மன்னனை கொள்ளணுமா? மன்னன் அறிஞர்களை மிக முக்கியமாக கண்ணும் கருதுமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 66வது வினான்றது பாருங்க. யாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கினால் பாதிப்பு ஒன்றும் இல்லை. பெரியோரை சார்ந்து நடப்போருக்கு என்ன பண்ணுறாங்களா? பகைவர் செய்யக்கூடிய தீங்குனால எந்தவித பாதிப்பும் இல்லை. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க எல்லாத்தையும் பாதுகாத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 67வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று ஏ. ஒருவன் அறிவு சிறந்த பெரியோரை துணையாக கொண்டு நடப்பதன் மூலம் பலவிதமான பயன்களை பெறுகிறார். எஸ், அதாவது குறள் மட்டும் இல்லை, அதே நேரத்தில் அறநூல்கள் எல்லாருமே எந்த சொல்லுவாங்க அப்படின்னோம்னா, ஒரு மிக முக்கியமான உங்களுடைய மென்டார் அவங்கள தான் பெரியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியோர் எப்போவுமே துணை கொண்டு செயல்படுங்க அப்படின்றது அவங்க அறநூல்கள் எல்லாமே சொல்லும். அப்போ கூற்று ஏ கரெக்டு. பெரியோரை சார்ந்து வாழ்பவர்களை கெடுக்கும் வலிமையுடையவர் யாருமே இல்லை, ஏனெனில் பெரியோர்கள் தீயர்களை கண்டித்து திருத்திடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. காரணம் கூற்றை கரெக்டாகவும் விளக்குது. ஸோ அப்போ அதன்படி கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஏவும் கரெக்டு, ஆறும் கரெக்டு. ஆறு என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் அப்படின்றதும் குறிப்பிட்டாங்க. அடுத்து 68வது வினான்றது பாருங்க. வள்ளுவரின் கூற்றுப்படி பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமையுடையது என்ன? பல்வேறு நபர்களை பகைத்து கொள்வதனை விட பல மடங்கு தீமையுடையதுன்றது உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நல்லவருடைய நட்பு. முக்கியமாக அந்த நல்லவர் இன்னொரு தீமை செய்வதற்கு தான் மேலே ஏதாவது பழி விழுந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மிக முக்கியமான நபராக இருந்தால் அந்த நல்லவருடைய நட்பை கைவிடுதல் யார்? பல்வேறு நபர்களை பகைத்து கொள்வதை விட மிக தீமை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 69வது வினான்றது பாருங்கள். பின்வரும் நூற்றுள் வினை செயல் வகை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வது அதிகம். ஸோ அப்போ கரெக்ட் தான். ஆராய்ந்து என்பதற்கு எல்லை துணிவு கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேவா? வினை செயல் வகை பற்றில. அடுத்து, ஒரு செயலில் துணிவு கொண்ட பின் காலந்தாழ்த்துவது குற்றம். எஸ், ஒரு செயலில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுக்கோங்க. பட் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறது பெரிய தப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. அது மிக முக்கியமாக காலந்தாழ்த்துவது மிக மிக குற்றம்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே ரைட்டு தான் வினை செயல் வகையை பொறுத்தளவுக்கு. அப்போ இரண்டுமே சரி. அடுத்து 70வது வினான்றது பாருங்க. யானையால் யானையா தற்று என்ற ஓமையின் மூலம் வள்ளுவர் குறிப்பிடுவது எதனை குறிப்பிடுகிறார்? முக்கியமானது ஒன்று. ஸோ அதாவது வினையான் வினையாக்கி கோடல் தான் யானையால் யானையான் தற்று அப்படின்ற ஒரு குறளை மிக முக்கியமாக குறிப்பிடுறாரு. அடுத்து 71வது வினான்றது பாருங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் யார்? கற்றாருள் கற்றார், கற்றார் முன் கற்ற சொல்லுவார் அப்படின்றவர் தான் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர். 72வது வினான்றது பாருங்க. அவையஞ்சாமை பற்றிய பின்வரும் வினைகளை கருத்தில் கொள்க. அவையஞ்சாமை பற்றிய மிக முக்கியமான கூற்று. பகையத்து சாவார் அப்படின்றது எளியர். பகையத்து சாவார் யார்? எளியர். அபயகத்துக்கு அஞ்சாதவர் அரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே மிஸ் மேட்சாக தான் இருக்குது. அப்போ எது சரியானது? ரெண்டுமே இல்லை. 73வது வினான்றது பாருங்க. வாளடன் வன்கண்ணார் அல்லாருக்கு நூலடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. இக்கூறலில் பல நூல் கற்றும் பயனில்லாதவராக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? பல நூல்கள் கற்றாலும் அவங்க பயன் இல்லாமல் இருக்கவங்க, அதை படித்ததுக்கான ஒரு பிரதிபலனை இல்லாத ஒரு மிக முக்கியமான நபர். எந்த பயனும் இல்லாதவங்க யார்? அவையில் பேசிட அஞ்சுபவர். எப்போவுமே குறளும் சரி அறநூல்களும் சரி உங்களை அவைக்கு முந்தி இருக்க தான் சொல்லும். ஓகே, அவைக்கு எப்போவுமே முந்தி இருங்க. அதில் நீங்கள் நல்லதோ தவறோ அவைக்கு முந்தி இருக்கணும், யோசிச்சு செயல்படணும். அதனால் அவையில் பேசுறது
அப்படின்றதுக்கு ஒரு ஞானம், அதாவது ஒரு பயம்ன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 74வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றுள் அவையஞ்சாமை பற்றிய கருத்துக்களில் தவறான ஒன்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது நம்மை விடைய அதிகம் கற்றவிடமிருந்து மேலும் கற்க அவசியமில்லை என்ற உங்களுடைய மனதில் இருந்துச்சு அப்படின்னோம்னா அதுதான் மிக முக்கியமான ஒரு முட்டாள்தனம். அதுதான் அவையஞ்சாமை அப்படின்றது தவறான ஒன்று. ஸோ இப்போ 74க்கு ஆன்சர் பி. அடுத்து 75வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றுள் பலகற்றும் கல்லாதவரே என்ற கருத்துடன் பொருந்தாத குறள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது வகையறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மைபவர் அப்படின்றதான் கரெக்டு. பகையகத்து புயடிகை ஒல்வாள் அபயகம். ஸோ அவையை பற்றி கூறுது. மிக முக்கியமானது பலகற்றும் கல்லாதவர் பற்றிய ஒரு முக்கியமான கூற்று. அடுத்து பல்லவை கற்றும், இதுலேயும் சொல்லிடுச்சு பலகற்றும். கல்லாதவர், அப்போ பலகற்றும் கல்லாதவர் யார் அப்படின்றத கற்றறிந்ததோடு ஒப்பிட்டு சொல்லிடுச்சு. அப்போ இதுதான் அதில் மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் டி. 76வது வினான்றது பாருங்கள். உலர் எனினும் எல்லாரோடு ஒப்பர் என்னும் வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? மிக முக்கியமான ஒரு குறள். உலர் எனினும் எல்லாரோடு ஒப்பர் யார் சொல்றாரு? களனஞ்சி கற்ற செல சொல்லாதவர் தான் வள்ளுவர் இதில் ஒப்பிடுறாரு. அடுத்து 77வது வினான்றது பாருங்க. இந்த உலகம் எதனால் அழியாமல் இருப்பதாக பொய்யில் புலவர் யார் சொல்றாரு? வள்ளுவர்னு சொல்றாங்க. ஸோ பொய்யில் புலவர் கூறுகிறார், இந்த உலகம் எதனால் அழியாமல் இருப்பது? கண்ணோட்ட பண்பு இருப்பதனால். கண்ணோட்டம் என்பது என்னது? பிறருக்கு இறந்து அப்படின்னோம்னா இரக்கம் கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தம். அப்போ இரக்கம் உள்ள வரையிலும் இந்த உலகம் அழியாமல் இருக்கும் அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. அடுத்து 78வது வினான்றது பாருங்க. கண்ணோட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அதில் முக்கியமாக தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும், இல்லை சரியானது கண்டுபிடிச்சா போதும். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. கரெக்டு. பாடலோடு பொருந்தலைன்னா இசையால் பயனில்லை. கரெக்டு தான். அன்பு இரக்கம் எனும் கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால் பயன் எதுவும் இல்லை. எஸ், கண்ணோட்டம் இல்லைன்னா கண்ணுக்கான பயனும் இல்லை. அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் சொல்லுது. அப்போ ஆன்சர் என்னது? ரெண்டுமே சரி. அடுத்து 79வது வினான்றது பாருங்கள். கண்ணோட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. மேலே இருக்கிறத சரியானது கேட்டாங்க, இப்போ தவறானது. கருளை இல்லாதவருக்கு கண்ணிற்கு பதிலாக புண்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக மிக முக்கியமான ஒன்று. கருணை இல்லாதவங்களுக்கு கண்ணுக்கு பதிலாக புண்கள் இருக்கான். அப்போ கரெக்டு தான், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணற்றோர். கண்ணாற்றம், அதாவது இரக்கம் கொள்ளாதவனுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுவும் கரெக்டு தான். அறநூல்ல அதுவும் சொல்லுது, மிக முக்கியமானது. ஸோ அப்போ எது தவறானதுன்னா ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே சரிதான். அடுத்து 80வது வினான்றது பாருங்கள். மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர். இக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கண்ணோட்டம், இதிலேயே தெரிஞ்சிடும் நமக்கு என்னது? இரக்கம் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ என்னது? ஆன்சர் ஏ தான். இரக்கம் இல்லாதவர் மரத்திற்கு ஒப்பானவர் என்று குறிக்கப்படுகிறது. அதாவது இரக்கம் இல்லாதவங்க எப்படியா? மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்றாங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆக்கம் அப்படின்னு இல்லாதவங்க எப்படி? மரத்துக்கு ஒப்பானவங்க. அப்போ கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க, இரக்கம் இல்லாதவங்கலாம் வள்ளுவர் எதை சொல்றாரு? மரத்தோடு ஒப்பிட்டு சொல்றாரு. அடுத்து 81வது வினான்றது பாருங்க. எவற்றை அறிந்து ஒருவரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எவற்றை அறிந்து? ஒருவருடைய குணம் அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். ஒருவரின் குற்றம் மற்றும் சுற்றம் அறிந்து, அவங்களுடைய உறவினர்கள் குற்றம் அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். அவர் பிறந்த குடையின் சிறப்பு அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தான் குறள் சொல்லுது. ஸோ அப்போ என்னது? ஆன்சர் டி தான், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது. அடுத்து 82வது வினா அப்படின்றது பாருங்க. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வல் மக்கள் பண்பு இல்லாதவர். இக்குறள் பண்புடையமின் எத்தகைய சிறப்பினை பற்றி கூறுகிறது? அதாவது பண்பு இல்லாதவருடைய இழிவு பற்றி இது முக்கியமாக கூறுது. ஓகே, பண்பு இல்லாதவருடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் பண்பை அறம்போலையும் வச்சு சொல்லுது. மிக முக்கியமான ஒரு குறள். அடுத்து 83வது வினா அப்படின்றது பாருங்க. எவற்றை அறிந்து ஒருவரோடு நட்பு கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? எவற்றை அறிந்து ஒருவரோடு நட்பு கொள்ள வேண்டும்? நம்மளுடைய ஒருவருடைய குணம் அறியணும், அவர் பிறந்த குடியின் சிறப்பு அறியணும், ஒருவருடைய குற்றம் மற்றும் அவருடைய சுற்றம் அப்படின்றது அறியணும். ஸோ அப்போ மேற்கண்ட அனைத்தையும் அறிந்துதான் நம்ம ஒருவரிடம் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 84வது வினான்றது பாருங்க. பண்பாட்டுடையார் பட்டட்டு உலகம் என்று கூறும் நூல் எது? பண்புடையார் பட்டட்டு உலகம் என்பது திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குறளாக அமைந்திருக்கிறது. அடுத்து 85வது வினான்றது பாருங்க. சிறந்த பண்பாளரின் இயல்புகளாக பண்புடைமை அதிகாரத்தில் மொழியார், அதாவது பொய்யா மொழியார் யார்? நம்மளுடைய திருவள்ளுவர் தான் குறிப்பிடுறாங்க. குறிப்பிடவன யாவை? சிறந்த பண்பாளர் அப்படின்றவருடைய இயல்பு என்ன இருக்குன்னா, அவர்கிட்ட அன்புடைமை அப்படின்றது இருக்கும், உயர்ந்த குடிப்பிறப்பு அப்படின்றது இருக்கும். அதுதான் குறளுமே உணர்த்தும். அடுத்து 86வது வினான்றது பாருங்க. அடுங்காலை உள்ளினும் முஞ்சிடுவது எது என்று நாயனார் எடுத்துரைக்கிறார்? அடுங்காலை உள்ளினும் முஞ்சிடுவது எது என்று நாயனார் கூறுகிறார்? அதாவது கொடுங்காலை கைவிடுவாருடைய கேண்மை.
கொடுங்காலை கைவிடாரனுடைய கேள்வி தான் அடுங்காலை உள்ளினம் உஞ்சிடுவது என்று கூறுகிறார். அடுத்ததாக 87வது வினான்றது பாருங்க. வள்ளுவர் யாருடைய நட்பினை தேடி அடைய வேண்டும் என்று கூறுகிறார். வள்ளுவர் யாருடைய நட்பை தேடி அடையணும்னு சொல்றாரு? குற்றமற்றவருடைய நட்பு. ஓகேவா? மிக முக்கியமா அதே மாதிரி பழிக்கு அஞ்சுகிறவர் அவர். அதாவது இதுல பழிக்கு அஞ்சாத குணமுடையவர் இருக்கு பாருங்க. பழிக்கு அஞ்சனம், அதாவது பழிக்கு அஞ்சனம் அப்படின்னோம்னா ஒரு தான் மேல ஏதாவது பழி விழுந்துருமோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு நட்பை எதை கொடுத்தாவது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து 88வது வினா பாருங்க. உள்ளற்க உள்ளஞ்சிறுகவ கொள்ளற்க அல்லற்க நாற்றுப்பார் நட்பு. இக்குறள் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இக்குறள்ல எடுத்துக்காட்டு உண்மையணி சொல்றாங்க. அதாவது நம் மனதுல எப்பவுமே ஊக்கம் அப்படின்றது இருக்க வேண்டும். ஸோ ஊக்கம் இல்லாம இருந்துடவே கூடாது. அது போல நம்மளுடைய கடின காலங்கள்ல, அதாவது கஷ்ட காலங்கள்ல நம்மளுடைய கைவிடுகின்ற நட்பை கொள்ளிருக்க இல்லாம இருக்கணும், அதாவது கொள்ளாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறளுடைய அர்த்தம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஊக்கத்தை சொல்லிட்டு அது போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கஷ்ட காலங்களை உதவக்கூடிய ஒரு நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடுவுல போல அப்படின்றது வந்திருக்கு. ஸோ எடுத்துக்காட்டு உமையணி. அடுத்து 89வது வினா பாருங்க. பின்வரும் திருக்குறளில் விடுபட்டுள்ள சீர்களை முறையே தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஷல்ல திடித்து வழக்கறிய டேஷ் பாய்ந்து கொள்ளல். டேஷல்ல திருத்து வழக்கறிய அப்படின்னோம்னா அலச்சொல்லி அல்ல திடித்து வழக்கறிய டேஷ் வல்லார் நாட் பாய்ந்து கொள்ளல் அப்படின்றது ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? பி. அடுத்து 90வது வினான்றது பாருங்க. ஊதியம் என்ப துறவார்க்கு பேதையார் கேண்மை ஒரிய விடல். இக்குறளில் விளக்கப்படும் செய்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. அறிவற்றோருடைய நட்புனை எப்பவுமே ஒதுக்கி வைத்து விட வேண்டும், அதாவது ஒதுக்கி விட வேண்டும் அப்படின்றது அதனுடைய கருத்து. அடுத்து 91வது வினான்றது பாருங்க. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல கிளைஞர் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ இதை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னோம்னா அதுல இருக்கக்கூடிய ஏகதேச உருவகாணியை குறிப்பிடுறாங்க. அதாவது கேடு வந்தால் ஒருவருக்கு நன்மை உண்டு. ஸோ அப்ப கேடு வந்தா ஒருவருக்கு நன்மை இருக்கு. அப்ப கேடையும் சொல்றாங்க, நன்மையும் சொல்றாங்க. அதுல தீமை வரும்போது அதை அலைந்து காட்டும், அதுதான் உங்களுடைய நட்பை அளந்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான கருவி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த கருவி அப்படின்றது குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ ரெண்டையும் சொல்றாங்க. அப்போ எதுவும் சொல்றாங்க? நன்மையும் சொல்றாங்க, கேண்மையும் அதாவது தீமையும் சொல்றாங்க. தீமை வரக்கூடிய காலங்களில் அதை அளவிடும் அப்படின்னு அதை ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப ஏகம் என்றால் பக்கம், தேசம் என்றால், அதாவது ஏகம் என்றால் ஒரு பக்கம், தேசம்னா ரெண்டு பக்கம். அப்ப ஏதாவது ஒரு பக்கத்தை சொல்றதா ஏகதேச உருவகாணி. ஸோ அப்போ அதை தான் சொல்றாங்க. ஆன்சர் பி. 92வது வினான்றது பாருங்க. ஒருவரின் பழியினாலும் புகழாலும் அறியப்படுவது எது? ஒருவருடைய பழியினாலும் அவருடைய புகழாலும் அறியப்படுவது அவருடைய நடுவு நிலைமை, முக்கியமா சான்றோர்கள். 93வது வினா அப்படின்றது பாருங்க. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலார் என்பது முக்கியமான குறள். ஏதோ ஒரு நடுநிலைமை அதிகாரத்துல இருக்கும், யார் பக்கமும் சாயாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நடுநிலைமை உடையவர் தான் தக்கார் தகவிலார். எஸ். அடுத்து 94. இதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறள். சமன் செய்து சீர்தோக்கும் கோல் போல் அமைந்தது ஒரு பால் கோடாமை சான்றோர் காணி. அதாவது யார் பக்கமும் சாயாம எப்படி துலாக்கோல் அது அமைந்தே இருக்கும். ஓகே. எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் துலாக்கோல். ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கமும் நீங்க கம்மியாகவும் வச்சிடக்கூடாது, ரெண்டையும் மேனேஜ் பண்ணக்கூடியதா. அது போல அப்படின்றது தன்னையும் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா அனைவரையும் என்ன பண்ணணும், அவங்கள ஒரு பக்கமா வைக்காம நடுநிலையோடு இருக்கணும். அவங்க தான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இதுலயும் போல அப்படின்றது இருக்கு. ஸோ மீனிங். அடுத்து 95வது வினான்றது பாருங்க. நன்றே தரினும் நடுக்கெந்தா மாக்கத்தை அன்றே ஒளிய விடல். இக்குறட்பா உணர்த்தும் பொருள் என்ன? நடுவு நிலை தவறியதால் வந்த செல்வம் தீமையை பயணிக்கும் அப்படின்றது ஆன்சர். 96வது வினா பாருங்க. வள்ளுவரின் கூற்றுப்படி துலாக்கோலுக்கும் சான்றோருக்கும் சிறப்பு சேர்ப்பனவாக வள்ளுவர் எடுத்துரைப்பது என்ன? சமன் செய்தல் குறள்லே நான் சொல்லிட்டேன், துலாக்கோல் போல நம்மளுடைய சான்றோரையும் சொல்லணும்னு. அப்ப சமன் செய்தல், சீர்தூக்கல், ஒரு பால் கோடாமை. அதாவது ஒரு பால் கோடாமைனா ஒரு பக்கம் சாயாமை. ஸோ அப்ப மூன்றையும் சொல்லுது. ஸோ அப்ப ஆன்சர் என்னது? நமக்கு டி. அடுத்து 97வது வினான்றது பாருங்க. யாருடைய வறுமை நிலையை கேடு கண் என கொள்ளாது உலகம் என வள்ளுவர் கூறுகிறார். யாருடைய வறுமை நிலைய கேடு அப்படின்னு சொல்லாது. யாருடைய வறுமை அப்படின்னா நடுவு நிலைமை உடையவனுடைய வறுமை அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அடுத்து 98வது வினான்றது பாருங்க. வள்ளுவரின் கூற்றுப்படி வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வணிக முறை எது? வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வணிக முறை பிறர் பொருளை தாம் பொருள் போல் போற்றி செய்தல். ஓகே. அவங்க பிறர் பொருளுக்கு களவாட விரும்பாத ஒரு குணம் இருக்க வேண்டும், அதுதான் ஒரு நல்ல வணிகருக்கான அணி அப்படின்னு சொல்றாங்க. 99வது வினான்றது பாருங்க. பின்வரும் நூற்றில் சில சீர்களை முறையாக அமைந்த குறளை தேர்ந்தெடுத்ததுக்கு. ஸோ உட்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா சொற்கோட்டம் இன்மை சரின்னு இருக்கு. ஸோ அப்ப குறள் என்னது? சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் அப்படின்றது ஆன்சர். அப்ப ஆன்சர் டி.
கடைசி மற்றும் 100வது வினான்றது பாருங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சீரனை தேர்ந்தெடுத்ததுக. டேஷ் என்பது அறிகத நெஞ்சம் நடுவொரிய அல்ல செய்யின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். கல்லாதவன் என்பது அறிகத நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின் அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்போ மொத்தம் 100 வினாக்கள்ன்றது போட்டிருக்கோம். நீங்களும் என்னோட சேர்ந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. 100க்கு நீங்கள் எத்தனை வினாக்கள் போட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அதை நடத்தணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கும் நான் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சர் அப்படின்றது பண்ணிடுவோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக முழு தேர்வுகள் அப்படின்றது நம்ம சேனல் வழியாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட குரூப் 2 பேட்சஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸும் டெஸ்ட் பேட்சஸும் போய்க்கிருக்கு. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். மதுரையில் இருக்கவங்க டேரெக்டாக நம்மளுடைய பிரான்ச்சை வச்சு விசாரித்து பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் டேரெக்டாக வந்து விசாரித்து என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை கேட்டுக்கலாம். ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.